லாரி மோதிய விபத்தில் மனைவி இறந்த நிலையில் யாருமே உதவி செய்ய முன்வராததால் தன் மனைவியின் உடலை பைக்கில் கட்டி எடுத்து சென்ற கணவரின் வீடியோதான் தற்போது இணையத்தில் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நாக்பூரில் நடந்துள்ளது. ரக்ஷா பந்தன் அன்றைக்கு அமித் கியார்சி தம்பதியினர் நாக்பூரின் லோனாராவிலிருந்து மத்திய பிரதேசத்தின் கரன்பூருக்கு சென்று கொண்டிருந்த போது மோர்படா அருகே வேகமாக வந்த லாரி ஒன்று அவர்கள் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் கியார்சி என்ற அவரது மனைவி சாலையில் விழுந்துள்ளார். விபத்தை ஏற்படுத்திய அந்த லாரி சற்றும் நிற்காமல் அந்த பெண்ணின் மீது மீண்டும் மோதிவிட்டு அந்த இடத்தில் இருந்து தப்பி சென்றுள்ளது. அப்பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து உள்ளார். அந்த பெண்ணின் கணவர் அமித் அங்கிருந்தவர்களிடம் உதவி கேட்டும் யாரும் உதவி செய்ய முன்வராததால் வேறு வழியில்லாமல் இறந்து போன தனது மனைவியின் உடலை தனது இருசக்கர வாகனத்தில் கட்டிக்கொண்டு தனது கிராமத்திற்கு கொண்டு செல்ல புறப்பட்டுள்ளார். சிறிது நேரத்தில் அமித்தை பின்தொடர்ந்து வந்த காவல்துறையினர் வீடியோ எடுத்ததுடன் அவரை தடுத்து நிறுத்தி விசாரித்து உள்ளனர். விசாரணையில் அமித் நடந்ததை சொல்ல பின்னர் அவரது மனைவியின் உடலை நாக்பூரில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் விபத்து மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். जैसे फांसी लपेटी हुई दिख रही हो। गाड़ी को रोक साइड में। ये गाड़ी वाले को बार बार रुकने को कहा जा रहा है, लेकिन ये फिर भी रुक नहीं।